செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்க. விரும்பப்படாத ஜாதியை கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய கோபம் இன்றைக்கு பல மனிதருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. மனுஷனுடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில் அழிவை கொடுக்கிறது போல தேவ ஆவியானுடைய கோபம் நம் மேல் கடந்து வரும் பொழுது பலவிதமான நேரங்களில் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பல நேரத்தில் ஆசீர்வாதத்தின் குறைவுபாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கான ஒரு காரணம் தேவனுடைய கோபம் நமக்கு மேலே காணப்படுகிறது. அருமையான இந்த வசனம் சொல்லுகிற ஒரு காரியம், விரும்பப்படாத ஜாதியே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யூதாவை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமமான காரியங்களை செய்தார்கள். முக்கியமாக அவர் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? அந்த முக்கியமான நாளை, தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய நாளை தேவனுக்கென்று கொடுக்காமல் அவர்கள் மனமோன போக்கிலே அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். அதே போல அந்த சமூக நீதி செய்யாமல் தேவனுக்கு பிரியமில்லாத தவறுதலான காரியங்களை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய கோபம் அவர்களுக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பல நேரத்தில் நாம் நினைக்கிறோம், ஐயோ தேவ கோபம் ஒருவேளை என் மேலே இருக்கிறதோ, அதனால தான் என் வாழ்க்கையில் நான் இழந்து கொண்டு இருக்கிறேனோ, ஒருவேளை தேவனுடைய கோபம் என் மேல் இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கு பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறேனோ, ஒருவேளை என் ஆண்டவருடைய கோபம் எனக்கு மேலே இருக்கிறதுனால தான் நான் வைக்கிற எல்லா அடிகளிலும் நான் தடைகளே பார்த்து கொண்டு இருக்கிறேனே என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கிருபையாக இருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, நாம் கிருபையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கிருபையாக இருக்கிறார். பாவம் செஞ்சாலோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சாலும் அவர் இன்னைக்கு மன்னிக்க வாஞ்சையா இருக்கிறார். இன்னைக்கு யார் தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்களோ தேவ சமூகத்தில், ஆவியானவரே நீர் என்னை புதிய மனுஷனாக மாற்றும், ஆண்டவரே எனக்கு மேலே படிந்திருக்கிற அந்த கரைகளை நீர் கழுவி போடும் என்று தேவ சமூகத்தில் கேட்டால் அவர் கிருபையாக அதை கழுவ அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் ஆதி ஆகமத்தின் காலங்களிலே தேவனுடைய கோபம் கடந்து வந்தது எப்போது தெரியுமா? நோவாவுடைய காலத்தில் தேவ கோபம் கடந்து வந்தது. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மனம் போல செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ இன்னைக்கு கோபம் எப்போ வருது தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத தேவனுக்கு அருவருக்கிற காரியங்களை செய்யும் பொழுது தேவ கோபம் இன்னைக்கு ஜனங்களுக்கு மேலே கடந்து வருகிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த உலகத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இந்த மனித குலத்தை அழிக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் பார்த்து பார்த்து தன்னுடைய சாயலிலே செய்த ஜனங்கள். மனித குலத்தை அழிக்கக்கூடாது, ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று அவர் ஒரு கோபத்தோடு கூட இறங்கி வந்தார். மழையை கொண்டு வந்தார். பெருமழை பெய்ந்தது. பேழைக்குள் இருந்த நோவாவும் குடும்பமும் ஒவ்வொரு மிருகங்களில் ஒரு ஜோடி காப்பாற்றப்பட்டது. ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். காரணம் என்ன? தேவனுடைய கோபம். இன்னைக்கு தேவ கோபம் எத்தனையோ குடும்பத்தை அழித்து போட்டிருக்கிறார். எத்தனையோ பாவமான காரியங்கள் வந்ததுனால தேவ கோபம் சூழ்ந்து கொண்டபடியினால் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லுகிறார். உன்னை கட்டி எழுப்புகிற தேவன் அவர். சிதைந்து போனுடைய வாழ்க்கையை மறுபடியும் அவர் கட்டுவார். உடைந்து போனுடைய வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். இன்றைக்கு கர்த்தர் கட்ட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை வேத புஸ்தகத்தின் உதவியோடு உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். அதே செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களை நடப்பிக்கிறவர்களே, முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது அவரை தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்த ஜனங்களை பார்த்து
அயோக்கியமாய் வாழ்ந்த ஜனங்களை பார்த்து, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். யாரை தேட வேண்டுமாம்? மனிதன் அல்ல, மனிதனை தேடுவதல்ல, தேவனை தேடுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டுமாம். இன்னைக்கு வேற எல்லா காரியத்திற்கும் ஜனங்கள் முதலிடத்தை கொடுப்பார்கள். உலகத்தில் அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த ஜனத்தை பார்க்கணும், இவங்க கிட்ட போய் பேசணும், அங்கே கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள பார்க்கணும், இவங்க முக்கியமான ஆட்கள், இவர்களை சந்திக்க வேண்டும், எல்லாத்துக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஏன் வரவில்லை என்று கேட்டால், ஐயா நாங்கள் மறந்து போனோம். இன்னைக்கு ஆண்டவரை தேடுறத மறந்து போகிறாங்க. சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 2 வசனத்தில் சொல்லுகிறார், அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். 119 சங்கீதம் 2 வசனத்தில் அவரை தேடுகிறவன் பாக்கியவான். அப்போ இன்றைக்கி பாவம் இருக்குது, தேவ கோபம் நம்ம மேலே இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை செஞ்சுருக்கிறோம், தேவ கோபம் நமக்கு மேலே இருக்குது, ஆசீர்வாதம் தடைப்பட்டு போனது, ஏனென்றால் தேவ கோபம் நம்ம மேலே இருக்குது. ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டுமானால் தேவனை தேட வேண்டுமா? இன்னைக்கு யார் தேவனை தேடுறீங்களோ, யார் தேவ சமூகத்தை, தேவ வசனத்தை, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறத தேடுறீங்களோ, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு யார் தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் பாக்கியவானா மாற்றும்படியாக விரும்புகிறார். யார் தேவனை தேடுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இனி குறைவு வருவதில்லை. யார் தேவனை தேடுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் வருவதில்லை. யார் தேவனை தேடுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவர் இருப்பார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒருவேளை நான் ஜெபம் பண்ணால் வியாதியே வராதா, ஒருவேளை நான் ஜெபம் பண்ணால் பிரச்சனையே வராதா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பிரச்சனை உண்டு, வியாதி உண்டு, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு, எல்லாம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அந்த ஜெயத்தை பெற்றவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அழகான ஒரு சின்ன பிள்ளை சின்ன வயசில் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய 2 கண்களில் இருக்கிற அந்த பவரை அவள் இழந்து போகிறாள். கண் தெரியாதவளாக அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க, ஏசப்பா அற்புதம் செய்ய முடியுமா, ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும், ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட கேளு. அவள் வளர 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 ஒவ்வொரு மருத்துவரிடத்துலையாக கூட்டிகிட்டு போவாங்க. ஐயா என் பிள்ளை 2nd ஸ்டாண்டர்ட் வரை நல்லா இருந்தா ஐயா, அதுக்கு பிறகு அவருடைய கண்கள் மங்கலாக மாற ஆரம்பித்தது. வர 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 she lost her sight, அவள் பார்க்குறதை இழந்து போனாள். ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பித்தாங்க, ஒவ்வொரு மருத்துவராக தேட ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சொன்ன வார்த்தை, இனி முடியாது, அதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை கண்டுபிடிக்க முடியாது, அதை சரி செய்ய முடியாது, அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் இவள் குருடியாக தான் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணீரோடு அவள் வந்தாள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிப்பாளாம், ஏசப்பா எங்கள் அம்மா அப்பாவை நான் ஒரு முறை கூட பார்க்க விரும்புகிறேன், ஏசப்பா என்னுடைய நண்பர்களுடைய சத்தத்தை மட்டும் கேட்குறேனே, அவர்களை நான் பார்க்கும்படியாக விரும்புகிறேன், என் கண்களை திறந்து கொடும் என்று கேட்பாளாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும், ஒவ்வொரு வார ஜெப கூடுகையிலும் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் எனக்கு விடுதலை தர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கடந்து வருவாளாம். நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் அவள் வேகமாக தன்னுடைய தகப்பனுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கோர விபத்தில் சிக்கி கொண்டாள். அவங்க அப்பா ஃப்ரெண்டில் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, தப்பி விட்டார். ஆனால் இந்த சிறு பிள்ளைக்கோ தலையிலே காயங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. வேகமாக ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வந்து மருத்துவமனையில் அட்மிட் செய்தார்கள். பரிசோதித்து பார்த்து விட்டு சொன்னார்கள், மூளையில் சில ப்ராப்ளம்ஸ் கடந்து வந்திருக்கிறது, அதில் சில பிரச்சனைகள் கடந்து வந்திருக்கிறது, அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் சில ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கொடுத்தார்கள், எல்லாம் செய்து முடித்தார்கள். எல்லாம் செய்து முடித்து விட்டு அவளை மறுபடியும் ஐசியூவில் கொண்டு வந்து வைத்தார்கள்.
அவருடைய கண்கள் தலை எல்லா இடமும் சுற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஐசியூவில் இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்டாளாம், ஆண்டவரே ஏனப்பா சின்ன வயசுல கண்களை நீர் இருளாக்கி விட்டீர், ஆனால் உம்மை தேடி தேடி ஒவ்வொரு நாளும் ஜெபித்தேனே, ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் வர வேண்டும், ஏன் எனக்கு இந்த நெருக்கங்கள் வர வேண்டும், நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்டாளாம். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு 2 வாரங்கள் கழித்து அவள் மேல் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டை அவிழ்க்க ஆரம்பித்தார்கள். மெதுவாக கண்டை திறக்கிறாள். அதுவரைக்கும் இருட்டாக இருந்து தெரிந்த உலகம் ஒரு பயங்கர ஒரு ஒளி அவள் பார்க்கிறாள். பயங்கர ஆச்சரியம். அவளால் பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணை மெதுவாக சிமிட்டி பார்க்கிறாள். ஏதோ சில முகங்கள் தெரிகிறது. மெதுவாக தொட்டு பார்க்கிறாள். வேகமாக கூப்பிடுகிறாள், என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கும்படியாக விரும்புகிறேன், அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கேட்கும் பொழுது வேகமாக ஓடி வந்து மகளே என்று கேட்கும் பொழுது முகத்தை பார்க்கிறாள். சொன்னாள், அப்பா என்னுடைய கண்களில் மறுபடியும் அந்த பவர் வந்திருக்கிறது, என்னுடைய கண்கள் பார்வை அடைந்து விட்டது, நான் பார்க்கிறேன், உங்களை என்னால் பார்க்க முடிகிறது என்று சொன்னாளாம். நடந்த காரியம் என்ன தெரியுமா? எந்த டாக்டர்ஸ் முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவர் செய்கிறார்னா, சில நேரத்தில் ஆக்சிடென்ட்ஸ் வரும், பிரச்சனை வரும், கண்ணீர் வரும், கவலை வரும். அதன் மத்தியிலும் அதன் நடுவிலும் அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் சில காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா, சில காரியங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போகிறாருன்னா, ஒரே ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, ஆண்டவர் எதாயிலும் எனக்கு சிறப்பாக வச்சிருக்கிறாரு, எதாயிலும் என் வாழ்க்கையில் அவர் பெஸ்ட்டாக பண்ணுவார், எதாயிலும் என்னுடைய வாழ்க்கையில் நினைக்கத்தக்கதாக அதற்கு மேலே அவர் செய்வார். யார் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். அவரை தேட ஆரம்பிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் முட்டங்கால் போடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் முழங்காலிட்டு ஆவியானவரை என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். வேகமாக எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினால் நம்ம அடுத்த காரியத்திற்குள்ளே கடந்து சொல்ல போகிறோம். அதே வசனத்தை செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, 2வது பார்க்குற ஆண்டவர் சொல்றார், முதல்ல யூ சீக் மீ, என்னை தேடு என்று சொல்லுகிறார். 2வது சொல்றாரு சீக் த ரைச்சஸ்னஸ் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீதியை தேடுங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் குறைந்து போயிருக்கிற காரியம் நீதி. நல்லா எல்லாம் பேசுவாங்க, நல்லா பிரசங்கம்லாம் நல்லா தான் இருக்கும், நல்லா பாட்டெல்லாம் சூப்பராக தான் இருக்கும், நல்லா வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவ்வளவு நல்லா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் நீதி இருக்காது, அநியாயம் செய்வாங்க. இன்னைக்கு வட்டிக்கு காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வட்டிக்கு காசு வாங்கி சாபத்தை போட்டு அழிந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பம் சிதறி போயிருக்கிறது. எத்தனையோ குடும்பத்தின் பிள்ளைகள் சிதறி போயிருக்கிறார்கள். சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க. கண்ணீரின் நடுவே நடந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவ கோபம் யாருக்கு விரோதமாக இருக்குது தெரியுமா? யார் அநீதி செய்கிறாங்களோ அவங்களுக்கு மேலே இருக்குது. ஆனால் நீதி செய்கிறவர்களுக்கு மேலே ஆண்டவர் தயவாக இருக்கிறார். யார் நீதி உள்ளவர்களாக வாழுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். யோபுவை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் உத்தமனுமாக இருந்தான், நீதி செய்கிறவனாக இருந்தான். ஒரு நாள் பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, எல்லாம் ரைட்டு தான். இன்றைக்கி போராட்டம் வராத மனுஷன் யார் இருக்கா அந்த உலகத்தில்? எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது தான். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது தான். எந்த குடும்பத்தை கூப்பிட்டு கேட்டாலும் ஐயா என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சொல்லுவாங்க, ஐயா என் குடும்பத்தில் பிள்ளை சரியில்லை, மனைவி சரியில்லை, சொன்னால் கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, என் பிள்ளைங்க சரியில்லையா, என் மகன் மனம்போன போக்கில் போகிறான், என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னே தெரியலை, குடும்பம் பெரிய குடும்பம் தான், ஆனால் இன்றைக்கி நிம்மதி இழந்து போயிருக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்தது, பிள்ளைகளாம் இழந்து போனான். ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் ஏன் உத்தமன் என்று சொல்லுகிறார் தெரியுமா? அவன் ரைச்சஸ்னஸ் என்று, ரைச்சஸ் பீப்புள் என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை வாழுகிறான்,
நீதி உள்ள வாழ்க்கையை வாழுகிறான். அப்படிப்பட்ட குரூஷியல் சிச்சுவேஷனில் கூட, அப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்தில் கூட இந்த யோபு ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே இந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனாக இருந்தான். அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் தேவ ஆவியானவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், இழந்து போனதை இரட்டத்தனையாக கொடுத்தார். இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும்படியாக விரும்புகிறார். இன்றைக்கும் உங்கள் கஷ்டத்தை மாற்றும்படியாக விரும்புகிறாரு. ரெண்டாவது, நீங்கள் கடந்து வர வேண்டிய அனுபவம் நீதியை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை நீதி இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன், ஆனால் ஆண்டவரே இது உங்களுக்கு பிரியமில்லைனா நான் சேஞ்ச் பண்ணுறேன்ப்பா, என்னை கொஞ்சம் மாற்றிக்கிடுறேன் தகப்பனே. உமக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிறேன்னா சேஞ்ச் பண்ணிடுறேன். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறேன்னா இன்றைக்கி விட்டுறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறேன். ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒப்பு கொடுக்கிற யாவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எண்ணி முடியாத நன்மைகளினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக, உண்மை உள்ளவனாக, நீதி செய்கிறவனாக இருந்தான். அதனால தான் அவனை தூக்கி சிங்கக்கெபியில் தூக்கி போட்டாலும் அந்த சிங்கத்தால் கடிக்க முடியலை. இன்றைக்கி யார் நீதி செய்கிறீங்களோ ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியும். உங்களுக்கு எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், சிங்கக்கெபிக்கு போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சிங்கத்தினுடைய வாயை ஆண்டவர் மூடி போட்டுருவார். அந்த சிச்சுவேஷனுக்கு உள்ளே போவீங்க, ஆனால் அந்த சிச்சுவேஷன் உங்களை எந்த கெடுதலும் பண்ணாது. அந்த சூழ்நிலைக்குள்ளே போவீங்க, வியாதிக்குள்ளே போவீங்க, வறுமைக்குள்ளே போவீங்க, பிரச்சனைக்குள்ளே போவீங்க. ஆனால் எதுக்குள்ளே போனாலும் அந்த போராட்டம் உங்கள் வாழ்க்கையை தொட முடியாது. அதற்குள்ளேயும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். இன்றைக்கி ஆண்டவர் அதான் சொல்கிறார். யார் நீதியாக நடக்கிறீங்களோ, யார் உண்மையாக நடக்கிறீங்களோ, யார் தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களோ, யார் தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், பிரச்சனை வரும் ஆனால் அதின் மத்தியில் உன்னை நடத்துவேன். போராட்டம் வரும், அதின் மத்தியில் உன்னை தாங்குவேன். பிரச்சனைகள் நடுவிலும் உன்னை நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேல் உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ராஜாவின் ஸ்தானத்தில் உயர்த்துகிறார். அதே போல் அந்த சிங்கக்கெபியில கூட ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். யார் இவனுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களை தூக்கி சிங்கக்கெபிக்குள்ளே போடுறாங்க. அவருடைய சரீரம் கீழே போய் சேர்றதுக்கு முன்னே சிங்கங்கள் அவர்களை கடித்து போட்டது என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் ஆண்டவரை நான் நன்மையான காரியங்களை தேடுறேன்ப்பா. ஆண்டவரை ரைச்சஸான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போக விரும்புகிறேன்ப்பா. உம்முடைய சமூகத்தை தேடி வரேன், ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியம் அதே வசனத்தில் கடைசி பகுதியில் எழுதியிருக்கு. அப்படியே நம்ம முழுமையாக வாசிக்க போகிறோம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். யூதாவுக்கு மேலே தேவ கோபம் வந்துச்சு. ஆனால் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல ஆண்டவரை தேடணும், 2வது நீதியை தேடணும், 3வது உங்களுக்குள்ள இருக்க பெருமையை உடைச்சு போடணும். இன்றைக்கி ஆண்டவர் கொஞ்ச நாளாகவே நம்முடைய சபையில், நம்முடைய இந்த காரியங்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறார். பெருமையினால் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறார், வாழ்க்கை இழந்து போயிருக்கிறாங்க, இன்றைக்கி ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தன்னை குறித்த பெருமை, ஆவிக்குரிய பெருமை, அதெல்லாம் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்குன்னு வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல இன்றைக்கி வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. மனுஷன் ஒவ்வொரு காரியத்தை குறித்து தன்னை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான், தன்னை பெரியவன் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, என் தகுதின்னு சொல்ல, என் பெருமைன்னு சொல்ல என்னிடம் ஒன்றுமில்லை. தகுதியில்லா என்னை அவர் தகுதிப்படுத்துகிறார். அதனால தான் வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து எடுக்கிறாராம். பெரிய பெரிய இடத்துலேருந்து அவர் சூஸ் பண்ணலை. அவர் செலக்ட் பண்ணுறது, அவருடைய சூஸிங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து
தேவையில்லாத இடத்துல தான் எடுக்கிறாரு. எடுத்து அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? எவன் யாரு தாழ்மையா இருக்கிறான்னு பார்த்து அவனுக்கு ராஜரீகத்தை கொடுக்கிறாரு. எவன் குப்பையில கிடக்கிறானோ அவனை தூக்கி வச்சு அவர் மேலான நிலைமைக்கு கொண்டு வர்றாரு. அதுதான் நம்ம தெய்வன் செய்கிற காரியம். அதனால வசனம் சொல்லி இருக்கிறது, முந்தினவரை அவர் பிந்தினவர்களாக, பிந்தி போனவர்களை முந்தினவர்களாக கர்த்தர் மாற்றுகிறாராம். இன்னைக்கு எதை குறித்தும் பெருமை வேண்டாம். என் சபையை குறித்தோ, நான் போகிற காரியத்தை குறித்தோ எதை குறித்தும் பெருமை வேண்டாம். எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் வெறுமையாக்கப்பட்டவன் தானப்பா, உடைக்கப்பட்டவன் நான் தகப்பன, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் என்னை உயர்த்துகிற தேவன், நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், மரண பரியந்தம் ஆண்டவரே எனக்கு கடைசி மூச்சு இருக்கிறவரை நான் மனத்தாழ்மையாக வாழ விரும்புகிறேன். இன்னைக்கு யாரு உன்னை உடைத்து, ஆண்டவரே வெறுமையாக்குறேன்ப்பா, உடைத்து தர்றேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். தேவ கோபம் உங்கள் மேலேருந்து போயிடுச்சுன்னா, தேவ கோபம் உங்கள் மேலேருந்து அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. இதுவரைக்கும் போராட்டத்தின் மத்தியில் நடந்து கொண்டிருந்த உங்களுக்கு அவர் வாசல்களை திறக்கிறது உங்கள் கண்கள் பார்க்கும். 3 காரியங்கள் வேத புத்தகத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவரை தேடுங்கள், தேடுங்கள், தேடுகிறவன் கண்டடைவான். இன்னைக்கு அவரை தேடி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. 2வது பார்க்குறோம், நீதியான காரியத்தை தேடுங்க, உண்மையான காரியத்தை தேடுங்க. தீமையான காரியத்தை செய்வதல்ல, தீமையாய் வாழ்வதல்ல, உண்மையாக தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை. 3வது பார்க்கிறோம், மனத்தாழ்மையை தேடுங்கள். பெருமையை தேடாதீங்க, பெரியவனாக இருக்கணும்னு யோசிக்காதீங்க. என்ன பெரியவனாக மாற்றுறது ஆண்டவர் தான். நான் என்னை உடைக்கிறேன், என்னை தாழ்மைப்படுத்துகிறேன், என்னை வெறுமைப்படுத்துகிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக தேவாவியானவர் வருகிற நாட்களில் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.